மொறுமொறுன்னு அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டே 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு காலையில் 8 மணி நேரம் ஊறியிருக்கணும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் பக்கத்துலேயே கடாய் வச்சு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு இந்த மாவில் கொட்டி கலக்கிக்கிறங்க. நல்லா கலக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. இந்த தாளிப்பு கொடுக்குறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த சுவை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. ஊற்றி பாருங்கள். நல்ல ஒரு முறுமுறுப்புங்க, அவ்வளோ ஒரு முறுமுறுன்னு இருக்குது. நீங்கள் தேங்காய் சட்னியோ குருமாவோ வேண்டாம் அப்படின்னா இந்த அடை மாவுலேயே தேங்காய் திருவி போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஊற்றுங்க. நாட்டு சர்க்கரையோ ஏதோ வச்சு சாப்பிடுங்க, அதுவும் நல்லா சுவையாக இருக்கும். டெய்லி இட்லி தோசையை கொடுக்குறத விட்டு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹெல்த்து